எமக்கு நல்ல உணர்வாகேவா சம்பவ மகாதீபா சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று கூறக்கூடிய முத்திலுக்கும் முதல்வனாக விளங்கும் கைலாசபதியிடம் குளிந்து புறப்பட்டார் தீப்பொறிகள் மக்கள் நிதிவனில் சென்று கங்கையிலே சேர்க்க கங்கை பெருக்கெடுத்த 6 முதல் விழிப்புரித்து சென்று சரவணத்தை சேர்க்க சரவண பொய்யில் 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக அவதரிக்க 6 குழந்தைகளையும் எனது அன்னை ஆதிசக்தி அன்போடு அரவணைத்து சிரமாறும் கரமணிண்டும் உடல் ஒன்றுமாக நான் காட்சி அளிக்கப்பட்டு ஞானசக்தி அமையப்பட்ட வேலாயுதம் கையிலேந்தி ஸ்கந்தமாத்திரம் வைப்படைந்து சரவணத்திலே பிறந்தால் சரவணன் என்றும் கார்த்திகை மாதம் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற காரண அவதார மகிமையோடு நவவீர்கள் சிஷித்து பிரம்மதேவனை சிறையெடுத்து தேவர்களுக்கு அவஸ்தம் கொடுத்த தேவ சேனாதிபதி என்ற பட்டம் பெற்று தேவேந்திரர்கள் தெய்வியானையை தர்மமுடியிலும் நம்பித்து தேவர்களும் மற்ற யாவரும் போற்றி புகழ் விளை தனிகாசனத்தில் விட்டுள்ளோம். ஞானவர் பின்னே மணி ஓசியவர் முன்னே என்ற கூட்டுக்கு ஏற்றது போல் வீணகாலமோ வெகு வினோதமாக கேட்கிறது. நாதரை காண்பதற்கு முன்பாக எல்லாம் அல்ல ஆதிசக்தி எனது அன்னை மாகாளி நீலி என் சிரசிலே குடிகொண்டு என்னாலும் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி வெற்றி பெறச் செய்து கொண்டிருக்கிய எனது அன்னை அந்த ராமநாதபுரத்திலே அருளாட்சி புரியும் அந்த நீலகண்டி அம்மனை ஒரு கணம் மனதில் விதித்து பிறகு சந்திப்போம் பிரம்மத்தை. சின்னஞ்சிறு பெண் போல சிட்டாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பார். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணாவாலின் கண் அழகை பேசி மொழியாதே பெண்ணவளின் கண் அழகை பேசி முடியாது பேரழகிக்கு வேறொன்றும் கிடையாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே துர்க்கை அவள் சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல்
எண்ணம் எல்லாம் நிறைவார் இன்பம் எல்லாம் தருவார் இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் பின்னர் ஜடை போட்டு பிக்கிப் போல் சூடிடுவார் பின்னர் ஜடை போட்டு பிக்கிப் போல் சூடிடுவாள் இத்தனைக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவார் இத்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிடுவாள் சின்னந்திருப்பெண் போலே சிற்றாடை இடை முகத்தே சிவகங்கை குளத்தருளே துர்கை அவள் சிரித்திருப்பாள் சின்னந்திருப்பெண் போலே வருகிறார் நாரத பிரம்மம் இன்னி வரலாம்ல அப்பமனம் கோவில் கொண்டவா அன்பமன கோவில் கொண்டவா முருகாரும் பெரும் பரமருளே அன்பமன கோவில் கொண்டவா அழகா அருமுதா அழகா அருமுதா அமரனுக்கரா விக்குமா மலரணி அன்பமன கோவில் கொண்டவா செந்தரங்குன்றம் பழனி செவ்வூர் சுவாமி மலை செந்தரங்குன்றம் பழனி செவ்வூர் சுவாமி மலை சீருளவு தணிகை மலை சிங்கார கோடை மலை சீருளகம் தணிகை மலை சிங்கார கோடை மலை அனுமலை வீடவாது அனுமலும் மலிலை முருகா முருகா அனுமலை வீடவாது அனுமலும் மலிலை கத்திக்கும் வருக வருக கானப்பிரியரே வருக கலைவாணி வருக நான்முகன் மைந்தனே வருக நாராயணன் பேரனாரே வருக வருக உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இசைக்கலைஞர் வந்திருக்கிறதுனால மதுரை மண்ணிலிருந்து நீ இப்போ பாண்டியில பாடல் ஆமாம் ஆமாம் இந்த பாடல் ஒரு வார்த்தை வந்துச்சு அதுக்கு பேர் யார் பேர் கனக சபாபதி. அவர் யார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். அவர் விதைத்து விட்ட விதைகள் இந்த மண்ணில் நெருக்கி ஒரு 50-100 இருக்கும். அதனால தான் நான் பாடினேன் என்ன பாட்டு. எங்கள் வாத்தியாரோட வாத்தியார் வாத்தியாருக்கு அவர்தான் வாத்தியார். ஆமா, அவரு ஈகேரப்பாவுக்கு அவர்தான் வாத்தியார். அப்படிதானே? ஆமா, நிறைய பேர் இல்லைன்னா இங்க வந்து பாய்ஸ் கம்பெனி வச்சு நிறைய விதைகளை விதைத்தவர் சூரியூர் கணபதி கனக சபாபதி பிள்ளை. இல்லைன்னா உண்மையாவே இந்த பாடலை நீங்க எங்க பாடி வந்ததுக்கு இதயபூர்வமான நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இல்லை அதான் மச்சான்,
எப்போதும் என்ன பாட்டு என்ன பாட்டு பாடிக்கிட்டு வருவேன்? சீல திருமால் அந்த பாட்டு இல்லாட்டி உள்ளத்தில் இருக்க ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருவேன். வேணுங்கிறதா தெரிஞ்சுது. ஏன்னா இடம்பொருள் ஏவல்னு இருக்குல்ல, அதனால தான் இந்த பாட்டை இன்னைக்கு பாடி. பாடல் என்னமோ சரி, சிறிய சந்தேகம். நல்லா பெருசா கேளுங்க. தென்பரம் குன்றம் பழனி, அங்கே போயிட்டீங்களா? செந்தூர் சுவாமி மலை, திருத்தணிகை மலை, அறுபடை வீடு. நீங்க சொன்னல எத்தனை படை வீடு வந்தது? தென்பரம் குன்றம் பழனி, தென்பரம் குன்றம் பழனி, செந்தூர் சுவாமி மலை, சரி சுவாமி மலை. அப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த வரி அப்படியே சொல்லுங்க மறுபடியும். செந்தூர் சுவாமி மலை, சீருலாவும் தணிகை மலை, தணிகை மலை, சிங்கார சோலை மலை. 5 படை வீடியா வந்திருக்கு. ஆமா, அடுத்த வரி 6 படை வீடுன்னு அவர் எழுதியிருந்தாரு. நீங்க பாடின பாடல 6 படை வீடுன்னு எழுதியிருக்காரு. இருக்குங்க. ஆனா அவர் போட்டது 5 படை வீடு மட்டும். ஏங்க காரணம் இல்லாம நான் தோரணம் கட்ட மாட்டாங்க. எதுக்காக சொன்னேன்? இப்ப நான் 6 படை வீடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொன்னதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? காலையிலே சொல்லலாம். காலையில சொல்லலாம்னா அடுத்து கடைசியாக உருவாகக்கூடிய படை வீடு எந்த படை வீடு அப்படிங்கிறப்ப, ஏன்னா நான் என்ன சந்தேகம்னா அதுல இது அப்படியே 6 படை வீட்டை நீங்க வரிசைப்படுத்துங்க. அதாவது முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், சரி, 2வது திருச்செந்தூர், 3வது பழனி, அடுத்து வந்து உங்க அப்ப சுவாமி மலை, அதன் பிறகு எது அப்படின்னா பழமுதிர் சோலை, அதன் பிறகுதான் வரப்போகுது. என்கிட்ட பாடி வரும்பொழுதே திருத்தணிகை மலைன்னு பாடுங்க, சுவாமி மலை இல்லை. இனிமே பாடும் பொழுது தென்பரங்குன்றம் பழனி, ஆமா, செந்தூர் சுவாமி மலை, சுவாமி மலை, சுவாமி மலை தான் சொல்லிட்டேனே. அப்புறம் சுவாமி மலை சொன்ன எங்கே சொன்னீங்க? தென்பரங்குன்றம் பழனி செந்தூர் சுவாமி மலை அதான் சொன்னேன். அப்புறம் சீருலாவும் தணிகை மலை, 6 படை வீடு சொல்லிட்டியே. அரச்சோலை மலை 6 படை வீடு சொல்லிட்டியே. இதுல இல்ல அப்புறம் 5 தான் சொல்லியிருக்கேன். சோலை மலை என்றில் அது என்னது? சோலை மலை. சோலை என்றால் என்ன? சோலை என்றால் என்ன? காடு. அதாவது அழகிய காடு. அழகிய காட்டுக்குள்ளேயே அப்படி பார்த்தோம்னாக்கா அழகிய காட்டுக்குள்ள தான் இருக்கிறேன். நீ என்ன பேசலாம், நான் உடச்சு பேசுவேன். எந்த அழகிய காட்டுக்குள்ள நவாமரம் இருக்கு. நவாமரம் இருக்குல்ல, அந்த நாவல் மரத்துல தானே இருந்து அவ்வைக்கு வந்து என்ன பண்ணிய உபதேசம் பண்ணிய, புத்திய போட்டுனிய. அப்ப அதை சோலை அதையும் சேர்த்துக்கிற வேண்டியானே. சுவாமி மலையில் என் தந்தை சிவனுக்கு ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியாம என்கிட்ட கேட்டாரா? அப்படி கிடையாது. இல்ல உங்க அப்பா பிரம்மன் ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியாம என்கிட்ட ஜெயில அடிவா கொட்டு வாங்கி ஜெயில் அடைக்கப்பட்டாரா? சிறையில் அடைத்தேனா? நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக சிறியவனாக இருக்கும் மூர்த்தியை இவன் கீர்த்தி உலகறிய வேண்டும் என்பதற்காக ஆடிய திருவிளையாடல். அதுபோல என் தந்தை எனக்கு உபதேசம் பண்ண மலை ஒன்று இருக்கு. இங்க சொல்லுங்க, வரவேற்பை கொடுத்துக்கிறேன். அப்படி வைப்பான். இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, உயர்வான தவயோகியே, எளிதான சுரஞான இசை மேதையே.
மனிதாபிமானத்தை கனிவான மனிதாபிமானத்தை கனிவான வேதத்தை வரவேற்கும் மதிப்போடு வரவேற்கும் கமயோகியே இனிதான இசை மேடையே இசை மேடையே தன்னோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சுந்தரி கண்களுக்கு சுந்தரி தன்னோடு மணியாரா விட்டு பிரியவில்லை அகங்காரியின் குணம் கொள்கையும் உலகத்தில் வல்லவரே அருமாளையர் சுடர்மானோடு அனைவருக்கும் நல்லவரே அகங்காரின் குறை கொள்கையை அகற்றிடும் வல்லவரே நீர் எங்கெங்கு சென்று நீர் எங்கெங்கு சென்று நேராக என கண்டே நீர் எங்கெங்கு சென்று வந்ததின் நோக்கம் நிச்சயமாக முருகா திருலோக சஞ்சாரம் செய்து கொண்டு பொழுது வேலிமலை சாரல் ஓரத்திலே திரைப்படத்தின் மத்தியிலே தங்களுக்கென ஒரு அழகிய ஒரு கனியை கடந்தது முருகா. கனியின் பெருமையை கூறுங்கள். இதோ கூறுகிறேன் கேளுங்க. மகனிக்கும் தேன்கதளி ஆங்கனிக்கும் தேன்கதளி முருகா பங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா மான்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா 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 நான் கணிந்தேன் அக்கனியை கணமே குய்யா முருகா 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 காலை இளங்கதிரில் உங்கள் காட்சி தெரியுது கடலடவில் மயில் எழுந்து நடனம் புரியுது முருகா. மாவாழைப்பழம் சொல்லக்கூடிய முக்கணி காட்டுமே சிறப்பான கனி அப்பேற்பட்டவனே. இந்த ராகத்து பேர் என்ன? கருணை ராகம். கல்லையும் கரைக்கும், அழுகாதவர்களையும் அழுக வைக்கும். அழுக வச்சுக்கூடாது. இந்த ராகத்துக்கு பேரு என்ன?
ஏன்னா அது வந்து பார்க்குற கேட்கும்போது ஒரு உருகிற மாதிரி ஒரு சோகத்தை கொடுக்குற மாதிரி. ஒரு சுகம். ஆமாம், கேட்டாலும் சுகத்தையும் கொடுக்கும். உள்ள அனுபவிச்சு போய் கேட்டு கண்ணை மூட்டி கேட்டீங்கன்னா கண்ணீர் வடியும். கண்ணீர் அவ்வளோ ஒரு கருணை மிகுந்த இந்த ராகத்தை நீங்க பாடுறதுனால எங்கெல்லாம் தேடுவதோ எங்கெல்லாம் தேடுவதோ எங்கெல்லாம் தேடுவதோ மொழியே சாக்கியமென்ன மொழியே சாக்கியமென்ன முனியே மாற்றத்திலே கண்டு மார்க்கத்திலே கண்ட முனியே மாற்றத்திலே கண்ட தனிதனக்கே சுவைதரும் தேனியே முருகா குமரா முருகா நோக்கும் பொழுதே அதை நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் நோக்குகின்ற பொழுது மெய் வாய்க்கண் செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் சுவைதரும் முருகா. சாப்பிட்ட சாப்பாடே சாப்பிட்டா நல்லாவா இருக்கு? ஆமா. சண்முக பிரியா சொல்லுங்க. ரொம்ப பெரிய சாப்பாடா சாப்பிட்டு பச்சைகள் கண்டாய் நேரம் அதை பற்றி பசிகள் கண்டா முடியே பச்சைகள் கண்டாய் நேரம் அதை பற்றி சொல்வேன். பசிகள் முருகா 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 எப்போ உங்க வாயிலிருந்து செல்வீர்னு வந்துருச்சோ அப்பத்தான சென்றன்னு. அதே முறை அதுக்கு மேல இருந்தா மச்சான் தவறு. அதனால கண்டது என்ன பண்ண ஏன்னா வள்ளியை பார்த்து வந்திருக்கேன். ஆதியிலே கொடுத்துருக்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியே தெய்வானை என்ற பெயர் நாமத்துடன் திருப்பரங்குன்றத்திலே என்னுடைய தலைமையிலே திருமணம் முடித்து விட்டீர்கள். எளியவளான சுந்தரவள்ளியை வள்ளி என்ற பெயர் நாமத்துடன் சுதந்திரமாக தெரிகின்றார். என்ன சுதந்திரம் செய்யணும்? என்ன செய்யணும்? நான் திருமணம் முடிக்கணும். எப்படி திருமணம் முடிக்கணும்? மானுக்கு பிறந்த மங்கை சரி. வேடுவர் குலம் என்பதனாலே தாங்கள் ஒரு வேடுவனாக வேடம் இருந்து சரி. மான் குட்டியை தேடுவதில் வழக்குறைத்து காதல் விழுந்து 8 வயது திருமணத்திலே கடிமணம் சொல்லக்கூடிய காந்தர்வம் மனமிருந்து இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியராக எமக்கு மட்டுமில்லாது இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க வேண்டும் ஐயனே. கனிமணம்னா என்ன? என்னது கனிமணம் புரியணும்னு சொன்னீங்களே, கூட்டிக்கிட்டு ஓடணும். பெரிய மனுஷன் முல்ல காதல் பண்ண சொன்னையே சரி.
கடைசியா கூட்டிட்டு விட சொல்றீங்களே, இது நல்ல விஷயமா? இல்ல, யாருக்குமே நல்ல விஷயத்தை போதிக்கிறது தானே பெரிய பிள்ளை. ஆமா. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க, வாலிபத்தில் காதலிக்க ஆளில் இருந்தா இன்னைக்கு காதல் பண்ற ஆலயம் கொண்டு வந்து வச்சு அதுக்கான காரண கர்த்தாவோட சொல்றனால நாங்கள் சொல்லுவதில் வேடுவனாக சென்ற அன்னவளை கண்டு இதமாக பதமாக இங்கிதமாக தங்க தமிழ் பேசி மங்களகரமாக மாலை சுட்டன. எதுக்க கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னா, நீங்க எதை இருந்தாலும் ஒரு ஊர் இருக்கு. சரி, ஒரு ஊர்ல எல்லாருமே நிர்வாணமா தெரியுறாங்க. நிர்வாணமே தெரியுறான்னு வைங்களேன். நிர்வாணம் அதை நான் சொல்லணும். நிர்வாணமா தெரியுறப்ப ஒரே ஒரு ஆள், இப்போ நம்ம மட்டும் ஆடை அணிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா அந்த நிர்வாணமா தெரிகிறவங்கள நம்மளை என்ன சொல்லுவாங்க? கிறுக்குன்னு சொல்லுவாங்க. கிறுக்கே இங்க வாரு எப்படி தெரியாம அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துக்கு அந்த குளத்துல அந்த குளத்தோட வழக்கம் என்ன? கூட்டிட்டு வர்றதுதானா? அதனாலதான் நான் கூட்டிட்டு வர சொல்லீங்களோ? சரி, என்ன கொண்டு வர கல்யாணத்துக்கு? என்ன கொண்டு வர சொல்லுங்க. நாவால் பாமாலை வடி கையில் இருவா பூமாலையோடு வருவேன். அப்படி வரும் எனக்கு முதல் அந்த இடத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு தர வேண்டியது நான் அப்புறம் தரேன். நாரதரோட குணம் என்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3 ஆசைகளும் அகற்றியவர், முற்றிலும் துறந்த மாமுனிவர். ஒரு ஆசை இல்லாத நீங்களே கழுத்தில் நகை போட்டிருக்கும் பொழுது நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்ப துறையில வெறும் பூமாலையை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்க்கை நடத்துறேன்? அந்த கழுத்தில் கழட்டி கொடுங்க. நான் இதெல்லாம் அழிச்சிட்டு ஓடிடுவேன். நடந்து கூட நான் ஊருக்கு ஓடிடுவேன். சம்பளம் கூட வேண்டாம். எப்படியும் படுத்துக்கிட்டோம்னா கழட்டி போடுவேன். அந்த பயம் இருக்குன்னு நாவிலே பாமாலையும் கரங்களிலே பூமாலையும் தாங்களுக்கு என்றுமே வாடாத புகழ் மாலை கந்தபெருமான் சூட்டுகிறேன், சென்று வருகிறேன். எப்படி பாடவா பாடுவீங்களா? என்னது என்ன பாட்டியா? அது ஆடுறேன். இவ்வரங்கமடையிலே நாரதராக நடிக்கும் தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாக அந்த 100 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். எனக்கு அன்பளி பேருண்ணே பேர் அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அன்பளிப்பா அன்பளிப்பு விளங்கி அன்பப்பா அவர்களுக்கு எனது சார்பாக நான் சந்த கழிக்க ஜாதம் வந்தண்டி. இதனால சம்பளத்தில் கழிச்சிடாமண்ணே. நானும் முந்தன் ஊரவை நாடி வாங்க பாரவை
இதய கனவுகளை சிறக்க ஓடி வந்த சிறைகள் சிக்கிக் கொண்டேனம்மா மலையில் விழுந்த உணவிக்க ஓடி வந்த வழியில் மாற்றிக் கொண்டே நானம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதை இனிமையான ஒரு விதியம்மா அன்பு உள்ளங்களை வெட்ட வெள்ளத்தில் குமைந்து சிதைப்பது சதியம்மா உடலை அழிக்கிற ஊருக்குள் வளர்ந்து பாரம்மா உள்ளத்தை குறித்திட பாரு சொல்லம்மா நானும் உங்கள் மூடவை நாடி வந்த பாரவை வீணை சரிகிறது விரதல் வேகிறது காதம் ஈட்டுகிறேன் ஆராயோ புயல் வழுக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் ஆராயோ என்னை இழந்த வேண்டும் எரிய துடிக்க என உயிரமான மழகிறது என்னை இழந்த வேண்டும் உன்னை காக்க என இதயான கலந்து அழைக்கிறது தாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது உண்மையோ சாவது ஒரு முறை உனக்கென சாவதே உண்மை நானும் உந்தன் மூடவை ஆடி வந்த பாரவை தேடி வந்த வேளை தேடி வந்த வேளை ஏனம் செய்தடி நனைந்ததடி உயிரே உயிரே நன்றி. இந்த நாடகத்தில் இந்த சிறிய அடியனுக்கும் நடிக்க வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் நாடகத்தை அமைத்த அன்பு அண்ணார் உடன்பரா சகோதரர் அன்பு அண்ணார் காசியா சிங்கராஜா அண்ணார் அவர்களுக்கும் காசி அண்ணார் அவர்களுக்கும் அற்புதமான ஒளிபெருக்கி பொன்னழகி உருளியைச் சேர்ந்த பொன்னழகி ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் அங்கே அற்புதமான முறையில் பணிபுரியும் அண்ணார் அவர்களுக்கும் காணொலியத்துக்கு எந்த மாயாகுளம் மாதவன் அன்பு காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிற அன்னார் அவர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பக்கம் அளித்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சாத மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மடத்தோட்டங்களே, எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
புகழ் பாடுங்கள் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கல்களே எங்கள் புருஷோத்தம புகழ் பாடுங்களே ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூரில் அவன் தமிழ் என்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் இருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் இருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் பங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இந்த பாடலுக்காக அண்ணா பெயர் சொல்ல விரும்பாத அண்ணா அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்திருந்தார்கள். அண்ணா அவர்களுக்கு எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பந்தும் பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்து முன்னுக்குள் ஒன்றாக சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்மை உள்ளோம் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் எனும் தம்மை உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி
கம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜா இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமடா